இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். யோனா 2 அதிகாரம் 2 வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். யோனா ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்கிற தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆண்டவர் யோனாவிடம், நினிவே ஜனங்களின் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது, நீ எழுந்து நினிவே நகரத்திற்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். அந்த நாட்களில் நினிவே மகா பெரிய நகரமாகும். 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் வாழ்ந்து வந்த இடமாகும். நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் பொல்லாதவர்களாயிருந்தார்கள். ஆண்டவர் யோனாவை நினிவே நகரத்திற்கு போக சொன்னார். நினிவேக்கு கப்பலில் தான் போக வேண்டும். ஆனால் யோனா நினிவேக்கு போக பயந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீஷுக்கு போகிற கப்பலில் ஏறினார். எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து யோனா விலகி சென்ற போதும் கர்த்தர் யோனாவை விட்டு விலகவில்லை. மீண்டும் யோனாவை சந்திப்பதற்காக கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். தர்ஷீஷ் சென்று கொண்டிருந்த கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க அளவுக்கு கடலிலே பெரிய கொந்தளிப்பு உண்டானது. இதை பார்த்து கப்பல்காரர் பயந்து கப்பலின் பாரத்தை லேசாக்க கப்பலில் இருந்த சரக்குகளையெல்லாம் சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். ஆனால் நெருக்கமான சூழ்நிலையில் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் யோனா கப்பலின் கீழ்த்தட்டில் அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது கப்பலின் மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? நாம் அழிந்து போகாதபடிக்கு உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று கூறினார். அப்போது அந்த கப்பலில் உள்ளவர்கள் யோனாவிடம், உன் தேசம் எது? உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று பல கேள்விகளை கேட்டார்கள். அப்போது யோனா, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடிப்போகிறவன் என்று அவர்களுக்கு அறிவித்தான். அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாக கொந்தளித்து கொண்டிருந்தபடியினால், சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது யோனா, என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன், ஆதலால் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் என்றார். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள். இரக்கமுள்ள கர்த்தர் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அப்போது மீனின் வயிற்றிலிருந்து யோனா, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று விண்ணப்பம் பண்ணினார். 3ஆம் நாள் மீன் யோனாவை கரையிலே கக்கினது. பின்பு அவன் நினிவே நகரத்திற்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கூறினார். நினிவே பட்டணத்தார் முழுவதும் மனம் திரும்பினார்கள். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு யோனா விலகி சென்றாலும் யோனா மீண்டும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்படி பல நெருக்கங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் மறு உத்தரவு அருளினார். நாமும் கூட நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் நமக்கு உத்தரவு அருளுவார், நம்மை விசாலத்திலே வைப்பார். எந்த நெருக்கமான சூழ்நிலை ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் ஒருபோதும் விலகி போகாமல் நம்மை காத்து கொள்வோம். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுவோம். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமானவர். ஆண்டவரின் சமூகத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு, ஆலோசனை உண்டு, இரக்கம் உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு. நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்களை ஆண்டவர் நம்மை கொண்டுதான் செய்வார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நெருக்கமான சூழ்நிலைகளிலே நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்களுக்கு பாதுகாப்பை தருகின்ற, எங்களுக்கு சமாதானத்தை தருகின்ற ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஒருபோதும் நாங்கள் விலகிவிடாதபடிக்கு நித்தமும் உங்கள் சமூகத்தை தேடுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.
தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.